குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு நெத்திலி ஃபிஷ் குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் பண்ண போகிறேன். நெத்திலி ஃபிஷ் க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. 2 முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு, நல்ல பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் 1, அப்புறமா அரைக்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம், புளி, பாதி தக்காளி. இப்போது மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டி ஸ்டவ்வில் வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 to 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ 3 to 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணி வதக்கி விட்டுடலாம். இப்போது தக்காளி வதங்குற அந்த டைமில் நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சி எடுத்துடலாம். எடுத்து வச்சுருக்க தேங்காய், ஜீரகம், புளி, தக்காளி இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லபடியாக வதங்கி வந்துடுச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு மசாலாக்களை எல்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், அது கூடவே நானே வறுத்து வச்சுருக்கிற வெந்தயம், ஓமம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். உங்களுக்கு எந்த சில்லி பவுடர் ஆட் பண்ண விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறேன். வெங்காயம், பூண்டு எல்லாத்துலேயுமே அந்த மசாலா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நாம் வதக்கி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கோகோனட் பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டு போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் ஆட் பண்ணி முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் ஒரு 3 to 5 மினிட்ஸ் திரும்பவும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். வேறு ஏதாச்சும் மீனுன்னா நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணுற டைம்லேயே அந்த ஃபிஷ்ஷையும் சேர்த்து ஆட் பண்ணலாம். ஆனால் இது நெத்திலி மீன், இது கூடவே நம்ம போட்டு வச்சோன்னா மீன் உடஞ்சி போயிடும். அதனால் முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை நான் இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறேன். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஸ்பூன் போட்டு கிளறி விடக்கூடாது, மீன் உடஞ்சிரும். லேசாக ஒன்று அழுத்தி விட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் லிட்டு போட்டு மீனை வேக விட்டுடலாம். இப்போ 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லாவே கொதிச்சு ஃபிஷ் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நான் கூடவே மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்களும் இந்த கிரேவி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நெத்திலி மீன் கூட என்னென்ன ஆட் பண்ணுவீங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.